ஹாய், நம்ம இப்போ ரொம்ப டேஸ்டி அண்ட் சிம்பிளாக ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி மல்லி பொங்கல் இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ ஒரு குக்கரில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூட ஒரு 2-3 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மிளகு, சீரகம், பெருங்காயத்தூள், கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை இது எல்லாத்தையும் சேர்த்துடலாம். இது இப்போ லைட்டாக ஃப்ரை பண்ணிவிட்டு இப்போ இந்த மல்லி பொங்கல் செய்கிறதுக்கு 3/4 கப் பச்சரிசி, 1/4 கப் பாசிப்பருப்பு இது ரெண்டுமே ஒரு பவுலில் சேர்த்துட்டு நல்லா கழுவிட்டு இதை நான் ஒரு 1/2 hour ஊற வச்சு வச்சுருந்தேன். இப்போ இந்த அரிசியும் பருப்பும் நம்ம அந்த குக்கரில் ஆட் பண்ணிடலாம். இப்போ இதை ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம மல்லி பொங்கல் செய்கிறதுக்கு ஒரு கைப்பிடி கொத்தமல்லி, ஒரு மீடியம் சைஸ் பச்சை மிளகா இது ரெண்டுத்தையுமே 1/2 கப் தண்ணி சேர்த்து மிக்சர் ஜாரில் இதை அரைச்சிக்கலாம். இப்போது நம்ம அரைச்ச இந்த விழுதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இதை ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நான் இப்போது ஒரு கப்புக்கு 4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நம்ம அந்த கொத்தமல்லி அரைச்ச அந்த தண்ணியை சேர்த்து மொத்தமாக 4 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் உப்பு சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம குக்கரை மூடி விசில் போட்டுக்கலாம். ஒரு 2-3 விசில். நம்ம அரிசி ஆல்ரெடி நம்ம ரொம்ப நேரம் ஊற வச்சுருக்கிறதுனால 1/2 hour to 1 hour ஊற வச்சுருந்தோம்னா 2 to 3 விசில் கரெக்டாக இருக்கும். இப்போது ஒரு 3 விசில் வந்தாச்சு. பொங்கல் நல்லா வெந்திருக்கு. இதை லைட்டாக இப்படி நம்ம மசிச்ச மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ ஃபைனலாக இதில் ஒரு 2 டீஸ்பூன் நெய்யில் கொஞ்சம் முந்திரி பருப்பு இதை ரோஸ்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த பொங்கலில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ ரொம்ப ஃப்ளேவர்ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக மல்லி பொங்கல் ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணுங்கள்.